வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேறியது அவசர கால நிலை நீடிப்பு தீர்மானம். லாப் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிர்ப்பு, தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட உணவக உரிமையாளர்கள் முடிவு. மட்டக்களப்பு கடப்பு பகுதியில் 2 சடலங்கள் மீட்பு, அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தகவல். திரைசேரி இணைய திருட்டு, 21 பேரின் வாக்குமூலம் பதிவு, நாடாளுமன்றில் அமைச்சர் தகவல். போதைப்பொருள் ஒழிப்பு சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க அதிரடி உத்தரவு. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் வாகனங்களுக்கு கருப்பு பட்டியல், மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் கடும் எச்சரிக்கை. மலேக தோட்ட மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை, அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதி. வெலிசர முகாமிலிருந்து தப்பியோடி மீண்டும் இணைய மோசடி, 30 வெளிநாட்டவர்கள் சொகுசு கட்டிடத்தில் வைத்து கைது. நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய உண்டியல் உடைப்பு, 21 லட்சம் ரூபாவுடன் 3 கைது. தமிழக அரசியலில் கடும் உச்சக்கட்ட மோதல், திமுக அதிமுக ஆட்சி அமைக்க முயன்றால் 107 எம்எல்ஏக்களும் பதவி விலகுவார்கள், தாவேகா அதிரடி எச்சரிக்கை. அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதை விட பேரழிவு அதிகம் என்று படங்கள் அம்பலம். வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள், இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். நாட்டில் நடைமுறையில் உள்ள பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பொது அவசர கால நிலையை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிப்பதற்கான தீர்மானம் நேற்று நாடாளுமன்றில் அமோக வெற்றியை பெற்றது. நாடாளுமன்றம் கூடிய போது அவசர காலநிலை நீடிப்பு தொடர்பான விவாதம் இடம்பெற்றது. விவாதத்தின் முடிவில் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது தீர்மானத்திற்கு ஆதரவாக 145 வாக்குகளும் எதிராக 6 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன்படி 139 மேலதிக வாக்குகளால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் நாட்டின் தற்போதைய பொது பாதுகாப்பு மற்றும் அவசர காலநிலை விதிமுறைகள் சட்டப்பூர்வமாக நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் அதிரடியாக அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் திங்கட்கிழமை லாப்ஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருஷான், இந்த விலையேற்றம் நுகர்வோரையும் உணவக உரிமையாளர்களையும் நடுத்தரவுக்கு கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த விலையேற்றம் சமையலறையில் முடங்கியிருக்கும் தாய்மார்களை பெரிதும் பாதிக்கும். இது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறலாகும். வர்த்தக அமைச்சரால் விலைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் லாப்ஸ் நிறுவனம் தன்னிச்சையாக செயல்படுகின்றது. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சந்தையில் நீலர சிலிண்டர்கள் போதியளவு காணப்படுவதால் நுகர்வோர் தங்களின் வெற்று மஞ்சள் நிற சிலிண்டர்களை நிறுவனத்திடமே ஒப்படைத்துவிட்டு தற்போதைய சந்தை விலைக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நடவடிக்கைகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கும் வகையில் சிவில் அமைப்புகளுடன் இணைந்து திங்கட்கிழமை லாப்ஸ் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளோம். அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வர்த்தக அமைச்சுக்கு முன்பாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். நிறுவனத்தின் பங்குச்சந்தை மதிப்பை சாட்டி மக்களை பயமுறுத்த வேண்டாம் என்றும் போதியளவு சிலிண்டர்களை வழங்காமல் விலையை மட்டும் உயர்த்துவதில் எந்த பயனுமில்லை என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன உப்போடை களப்பு பகுதியில் நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்ட 2 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சின்ன உப்போடை களப்பின் பாலத்திற்கு அருகில் சடலங்கள் கிடப்பதாக பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலங்களை மீட்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் மாமாங்கம் 3ஆம் குறுக்கினைச் சேர்ந்த 56 வயதுடைய சுந்தரலிங்கம் சுதாகரன் மற்றும் அரசடியைச் சேர்ந்த 36 வயதுடைய சொர்ணலிங்கம் குகேஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடவியல் பிரிவு போலீசார் மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் ஆகியோர் வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். தொடர்ந்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி நேரில் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டார்.
நீதிபதியின் உத்தரவின் பேரில் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். திரைசேரியில் இடம்பெற்ற 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணைய திருட்டு சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 21 நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த பாரிய நிதி முறைகேடு குறித்து அவர் மேலும் விளக்குகையில், இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகமாக முறைப்பாடு அளிக்கப்பட்டு தற்போது விரிவான புலனாய்வு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 3ஆம் தரப்பினருக்கு பணத்தை மாற்றிய விவகாரத்தில் எவரேனும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருந்தால் அவர்கள் தராதரமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்று அமைச்சர் உறுதியளித்தார். இலங்கையில் இடம்பெற்ற முதல் நிதி முறைகேடு இதுவல்ல என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர், இந்த சம்பவம் குறித்து அரசாங்கம் மிகவும் அவதானத்துடன் இருப்பதாகவும் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று வலியுறுத்தினார். திரைசேரி போன்ற நாட்டின் மிக முக்கிய நிதி நிறுவனத்தில் இடம்பெற்ற இந்த இணைய ஊடுருவல் மற்றும் பண திருட்டு சம்பவம் அரசியல் மற்றும் நீதித்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்பதற்காக தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் துறைசார் மறுசீரமைப்புகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு செயற்குழு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போது அவர் இந்த உத்தரவுகளை வழங்கினார். கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்வதை தடுக்க அவற்றை சட்டபூர்வமான முறையில் விரைவாக அளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் சட்ட செயற்பாடுகளை விரைவுபடுத்தி பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளை கையாள தனியான நீதிமன்றத்தை நிறுவுதல் மற்றும் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறுவதையும் துரிதப்படுத்துவது குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்தார். 2025 அக்டோபர் 30 இந்த தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் 80% அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் இதன்போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அதிகப்படியான புகையை வெளியிட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பதற்கும் அவற்றின் உரிமையாளர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், அளவுக்கு அதிகமாக புகையை வெளியிடும் வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு உடனடியாக பராமரிப்பு கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். இந்த கட்டளையை மீறி வாகனத்தை சீர் செய்யாமல் தொடர்ந்தும் செலுத்துவோரின் வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும். அவ்வாறு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுகின்ற வாகனங்களுக்கு வருமான வரி அனுமதி பத்திரம் பெறுவதற்கும் ஏனைய ஆவண கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுப்பதற்கும் கடும் தடைகள் விதிக்கப்படும். தற்போது போலீசாரின் ஒத்துழைப்புடன் கண்டி மாவட்டத்தின் கெட்டம்பே மற்றும் கடுகஸ்தோட்டை பகுதிகளில் நடமாடும் புகை பரிசோதனை பிரிவுகள் மூலம் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 6ஆம் தேதி ஆரம்பமான இந்த சோதனைகள் இன்று வரை தொடரும். வாகனங்களிலிருந்து வெளியேறுகின்ற கருப்பு புகை என்பது வெறும் தொழில்நுட்ப கோளாறு மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழலுக்கு இழைக்கப்படுகின்ற பாரிய குற்றம் என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களை முறையாக பராமரிக்குமாறு கோரப்பட்டுள்ளார்கள். நிர்வாக மாற்றங்கள் காரணமாக சற்று மந்தகதியடைந்த இந்த வீதி புகை பரிசோதனை நடவடிக்கைகள் இந்த மாதம் முதல் நாடு முழுவதும் மீண்டும் தீவிரப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிலாளர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை தடுக்கவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தோட்ட நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் போலீஸ் உயர் மட்டத்தினரை உள்ளடக்கிய முத்தரப்பு சந்திப்பு ஒன்றை நடத்த தயாராக இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றில் நேற்று மலையக பிரதிநிதிகளால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ரத்னபுரி, நீலகாமம், மஸ்கெலியா, மொக்கா மற்றும் நுவரெலியா, டெல்மா ஆகிய தோட்டங்களில் தொழிலாளர்கள் மீது நிர்வாகத்தினரால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, மனோகணேசன் மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். தாக்குதல் நடத்துகின்றவர்கள் கைது செய்யப்படுவதும் பின்னர் பிணையில் விடுவிக்கப்படுவதும் தொடர்கின்றது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு அவசியம் என்று ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தினார். கடந்த காலங்களைப் போல விசாரணைகள் தாமதிக்கப்படுவதில்லை என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர், அண்மைய சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று கூறிய அவர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதானிகள், பொலிஸ்மா அதிபர் மற்றும் மலையக பிரதிநிதிகளை உள்ளடக்கிய விசேட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தார்.
வெலிசர இடைத்தங்கல் முகாமில் இருந்து தப்பியோடி பலரஸ்கமுவ பகுதியில் தங்கியிருந்தவாறு மீண்டும் பாரிய அளவிலான இணைய வழி நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 30 வெளிநாட்டவர்களை கல்கிசை பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நேற்று கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 21 சீன பிரஜைகளும் மற்றும் 9 வியட்நாமிய பிரஜைகளும் அடங்குவர். இவர்களிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 10 கணனிகள், 29 ஆப்பிள் அலைபேசிகள் மற்றும் அதிநவீன இணைய தொடர்பு உபகரணங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டன. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி 152 வெளிநாட்டவர்கள் இணைய மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெலிசர முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த 30 பேரும் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகி இருந்தார்கள். அவ்வாறு தப்பியோடியவர்கள் மீண்டும் ஒரு குழுவாக இணைந்து இந்த மோசடிகளை தொடர்ந்துள்ளார்கள். பலரஸ்கமுவ 10ஆம் மைல்கள் பகுதியில் உள்ள ஒரு இருமாடி கட்டடத்தின் மேல்தளத்தை மாதம் 15 லட்சம் ரூபாய் என்ற அதிக தொகையை வாடகையாக வழங்கி இவர்கள் எடுத்துள்ளார்கள். வெளி உலகுக்கு தெரியாமல் மிகவும் ரகசியமான முறையில் அங்கிருந்தவாறு நிதி மோசடிகளை முன்னெடுத்து வந்துள்ளார்கள். கல்கிசை பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் நிலைய பொறுப்பதிகாரி கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட அவரிடமும் கடவுச்சீட்டு அல்லது முறையான விசா அனுமதி பத்திரமோ இருக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். நயனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய உண்டியலை உடைத்து பெருந்தொகை பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 2 சிறுவர்கள் உட்பட 3 ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்தனர். நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, நேற்று முன்தினம் அதிகாலை ஆலயத்தின் உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணம் திருடப்பட்டிருந்தது. இதுகுறித்து ஆலய நிர்வாகத்தினால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டை அடுத்து துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டனர். இதன்படி இருவர் குறிகட்டுவான் பகுதியிலும் மற்றொருவர் நயனாதீவு பகுதியிலும் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து திருடப்பட்ட 21 லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 16, 17 மற்றும் 27 வயதுள்ளவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 தற்போது ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். வரலாற்று பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் இடம்பெற்ற இந்த துணிகர திருட்டுச் சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பின் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழக அரசியலில் முன்னப்போதும் இல்லாத வகையில் ஒரு பெரும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி அதிரடி நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. திமுக அல்லது அதிமுக முறைகேடாக ஆட்சி அமைக்க முயன்றால் தாவேகா சார்பில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து எம்எல்ஏக்களும் ஒட்டுமொத்தமாக பதவி விலகுவார்கள் என்று அந்த கட்சியின் தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களின் அதிகப்படியான ஆதரவை பெற்ற கட்சி என்பதால் ஆட்சி அமைக்க முதலில் எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் தாவேகா உறுதியாக உள்ளது. தாவேகா தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் ஆர்வி ஆர்லேகரை சந்தித்த போது ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது தாவேகாவிற்கு பெரும்பான்மைக்கு இன்னும் 10 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு வழங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இடதுசாரிகள் மற்றும் சிறிய கட்சிகளுடன் தாவேகா பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது. ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்தால் நீதிமன்றத்தை அணுகவும் தாவேகா திட்டமிட்டுள்ளது. திமுக கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு அவசர முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு தேர்தலை தவிர்ப்பதே எங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள திமுக தமது எம்எல்ஏக்களை மே 10 வரையில் சென்னையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தாவேகாவுடன் இந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் திமுகவின் வெளி ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகும் ஒரு மாற்று திட்டம் குறித்தும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. விஜய் ஆட்சிக்கு வந்தால் அவர் எம்ஜிஆர் போல் நீண்டகாலம் ஆதிக்கம் செலுத்துவார் என்ற அச்சம் திராவிட கட்சிகளிடையே நிலவுவதே இந்த அரசியல் முட்டுக்கட்டைக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பது இன்னும் சில தினங்களில் உறுதியாக தெரிந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் அமெரிக்க அதிகாரிகள் பகிரங்கமாக அறிவித்ததை விட மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாஷிங்டன் போஸ்ட் நேற்று வெளியிட்டுள்ள செயற்கைக்கோள் படங்களின் விரிவான ஆய்வின் மூலம் இந்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. 15 அமெரிக்க ராணுவ தளங்களில் மொத்தம் 228 கட்டமைப்புகள் மற்றும் உபகரணங்கள் சேதமடைந்துள்ளன. இதில் 217 கட்டடங்கள் மற்றும் 11 முக்கிய ராணுவ சொத்துக்கள் அடங்கும். மொத்த சேதத்தில் பாதிக்கப்பட்ட
50 மேற்பட்டவை பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை தலைமையகத்திலும் குவைத்திலும் உள்ள 3 தளங்களிலும் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களை இந்த பகுதிகளிலிருந்து முன்னெடுக்க அனுமதித்ததே ஈரான் இவற்றை இலக்கு வைக்க காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் இருந்த பெட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்த தேட் ரேடார் அமைப்புகள் இந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த E3 சென்ட்ரி கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் ஒன்று முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளதுடன் எரிபொருள் நிரப்புகின்ற டேங்கர் விமானம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது. பஹ்ரைன் கடற்படை ஆதரவு மையத்தில் ஏற்பட்ட சேதம் மிகப்பெரியது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த தாக்குதல்களின் விளைவாக பஹ்ரைனில் இருந்த அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் புளோரிடாவில் உள்ள மெக்டிக்கல் விமானப்படை தளத்திற்கு மாற்றப்பட வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சேதமடைந்த பிராந்திய தளங்களுக்கு அமெரிக்க படைகள் மீண்டும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். முல்லைத்தீவு முள்ளியவளை 3ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் முத்தையன்கட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசையா கனகராசா அவர்கள் 7/5/2026 அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாணிப்பாய் கட்டுடையை பிறப்பிடமாகவும் நல்லூர் மற்றும் கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெயதேவி சிவகுருநாதன் அவர்கள் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாகவும் கனடா பிராம்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நிர்மலா மகாலிங்கம் அவர்கள் 2/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உசனை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளபத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிதம்பரப்பிள்ளை திலகநாதன் அவர்கள் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள rip.page-ஐ பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.